கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தர்மையான கத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பாந்தலை மீண்டுமாக நாம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உன்னோடு வாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செல்வோம். தர்மையான வேளையிலே நாம் தேவனுக்கு மகிமையாக இந்த கர்த்தரி தொழுகையை துவப்பண்ணமாக நாம் ஒரு பாடலை பாடுவோமாக. நம்முடைய பாடல் புத்தகத்தில் 410வது பாடல், எல்லாருக்கும் உன்னதர் கர்த்தாதி கர்த்தர் என்ற பாடலை பாடுவோம். எல்லோருக்கும் மாவுன்னதர் கர்த்தாதி கர்த்தரி, மெய்யான தெய்வ மனித நீர் வாழ்க 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 இயேசுவே. விண்ணில் பிரதானி யான நீ பகைனர் காகவி, மண்ணில் இறங்கி மரித்தி நீர் வாழ்க 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 இயேசுவே. பிசாசு பாவம் உலகை சாவால் மீதித்தி ஜெயித்தடைந்து வெற்றியை நீர் வாழ்க 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 இயேசுவே. நீர் வென்ற பாடி நாங்களும் வெண்டேறி போகவி, பாரத்தில் செங்கோர் செலுத்தும் நீர் வாழ்க 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 இயேசுவே. விண்ணூர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழவி, பரமவாசல் தீரந்தோர் நீர் வாழ்க 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 இயேசுவே. ஜெபிப்போம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோகத்தின் தூய பிதாவே, இந்த நாளும் நாங்கள் அனைவருமாக ஒன்று கூடி உம்மை ஆவியோடும் உண்மையோடு தொழிலும் சுலாக்கியத்தை பெற்றுமைக்காக நன்றியோடு கொடுத்து வைத்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட உமது வார்த்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். நீ தாம் எங்களோடு இருந்து உமது வார்த்தைகளை ஆவியாளர் மூலமாக நாங்கள் தெளிவாக ஆராய்ந்து பார்ப்பது நிச்சயம். கேட்கிற உள்ளங்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக நான் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவ ஜீவியத்திலே நாம் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிற இந்த ஜீவிய காலத்திலே நமக்கு இருக்கிற பாடுகள், நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், நமக்கு இருக்கிற போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை. எத்தனை காரியங்களை நாம் சகித்த மக்களாக பாருங்கள்.
மனதிலே சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. நினையாவண்ணமாக வேதனைகள், நினையாவண்ணமாக போராட்டங்கள், இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து நினைக்கக்கூடாதாம், நாம் கவலையே படக்கூடாதா? ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தினால் அழைக்கப்பட்டு அவருக்கு உமக்கு சொந்தமான பிள்ளைகள் என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. ஆமன் பாந்தவர்களே, ஏனென்றால் ஒரு மரத்தை பார்க்கிறோம். ஒரு மரம் காற்றினால் அங்கும் இங்கும் ஆடுகிறது. எங்கடா விழுந்து விடுமோ என்று நமக்கு பயமாக இருக்கிறது. ஆனால் அந்த மரம் காற்றினால் ஆட ஆட அதனுடைய வேர் பூமியிலே ஆழமாக செய்கிறதாம் பதிந்து கொண்டே போகிறது. அந்த மரம் பலமாக இருப்பதற்கு அந்த காற்று அது அவசியமாக இருக்கிறது. அந்த மரம் ஆடு. அதே போலதான் நம்முடைய விசுவாசம் பலப்படுவதற்கு, நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதற்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள், இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், இதைத்தான் பரிசுத்த பேதுரு மூலமாக பார்க்கிறோம். பாருங்கள், 1 பேதுரு 1 அதிகாரம் 7வது வசனத்துக்கு திருப்பவும் பாருங்கள். 1 பேதுரு 1 வசனம். அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படுமா? உண்மைதான். இன்றைக்கு நாம் தங்கத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு தங்கத்தை எடுத்து நினைக்கிறார்கள், அழகழகாக கவர்ச்சிகரமாக நினைக்கிறார்கள், ஆபரணங்களை செய்கிறார்கள். இது ஆபரணங்களை செய்வதற்கு முன்பதாக அந்த தங்கம் இது தங்கம் தானா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு நினைக்கிறார்கள். அது அக்னியிலே போட்டு, நெருப்பிலே போட்டு நினைக்கிறார்கள். அது தண்ணி மாதிரி மாற்றுகிறார்கள். அதுக்கு ஏதாவது தூசிகள், இரும்புகள், தங்கத்தை விட வேறான பொருள் இருக்குமோ என்று பார்த்து அது எடுத்து தங்கத்தை சுத்தப்படுத்தி சுத்த தங்கமாக, சொக்க தங்கமாக நினைக்கிறார்கள். அதை பிரித்து அதன் மூலமாக ஆபரணங்களை செய்வதை அதே போலதான் நாமும் கூட சொக்க தங்கமாக தேவனுக்கு பிரியமான பிள்ளாய் இருப்பதற்கு நம்முடைய விசுவாசம் என்ன செய்கிறது? சோதிக்கப்படுகிறது. அந்த சோதிக்கப்படுவதற்காக அனுமதிப்பது தான் நமக்கு கிடைக்கிற அந்த போராட்டங்கள். அந்த போராட்டங்கள் நினைச்சுக்கலாம், நாம் கவலையே படக்கூடாது, போராட வேண்டும், வெற்றி சிறக்க வேண்டும். யுத்த களத்தில் நின்று கொண்டு யுத்த வீரன் போராடுவதற்கு பயந்தான் என்றால் என்ன செய்ய முடியாது, அவன் யுத்தத்திலே ஜெயிக்க முடியாது. அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட நாம் யுத்த வீரனாக, யுத்த களத்தில் நிற்கிற போர் வீரனாக நாம் இருக்கிறோம். பாருங்கள், போராட்டங்களிலே நாம் வெற்றி பெற வேண்டும். எனக்கன்பாந்திலே புதிய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான ஊழியக்காரன், தேவனுடைய மனுஷன், அவர் சொல்கிறார் பாருங்கள், 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கீழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகி கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்துடுவார். அமரிமாலே பரிசுத்த பவுல் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாக யூத மார்க்கத்தில் இருந்தார். யூத மார்க்கத்திலே ஒரு பரிசேயராக அந்த யூத மார்க்கத்திலே வைராக்கியம் இருந்தார். அந்த யூத மார்க்கத்திலே வைராக்கியம் இருந்ததினால் ஆரம்ப காலகட்டத்திலே சபை வளர்ந்து வரும் பொழுது கிறிஸ்துவ சபை யாரை துன்பப்படுத்தினான் பாருங்கள். அப்படிப்பட்ட சவுலாயிருந்த சவுல் கிறிஸ்துவுக்கு பிறந்து பவுலாக மாறின பிற்பாடு கிறிஸ்துவுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலே 13 நிருபங்களை பவுல் மூலமாக தேவன் எழுதினார். அநேக இடங்களில் சபைகளை ஸ்தாபித்தார். ரோம நாட்டிலே, கொரிந்து பட்டணத்திலே,
கலாத்தியா நாட்டிலே, எபேசின் நாட்டிலே, கொலேசியா பட்டணத்திலே, பிலிப்பி பட்டணத்திலே, தெசலோனிக்கே அநேக பட்டணங்களில் சென்று சுவிசேஷத்தை அநேகரை கிறிஸ்துவுக்கு மாற்றி கிறிஸ்துவுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்தார். அவர் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து யூத மதத்தினர்கள், யூத தலைவர்கள், தேவனுடைய வசனத்துக்கு விரோதமானவர்கள், தேவனுக்கு விரோதமான மக்கள் என்ன செய்தார்கள்? பவுலை கொலை செய்கிறார்கள். அந்த கொலை செய்கிற அந்த காலகட்டத்தில் தான் அவர் கொலைக்கு பிடிக்கப்பட்டு அவர் கொலை செய்யக்கூடிய அந்த நிலைமையிலே அவர் சாவின் நுனியில் நின்று கொண்டு அவர் பேசுகிறார். பாருங்கள், ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். சாவின் விளிம்பிலே நின்று கொண்டு சொல்கிறார், நான் இப்பொழுது என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நான் புதுமறிக்கப் போகிறேன். நான் சாவின் நாள் வரை நான் என் ஆண்டவருக்காக, என் தேவனுக்காக எல்லாவற்றை ஒப்பு கொடுத்து அவர் ஊழித்து செய்தேன் என்பதை காட்டுவதற்காக அவர் சொல்கின்றார். பாருங்கள், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி, எவ்வளவு அருமையான அற்புதமான உங்களுக்கு எனக்கும் ஒரு முன்னோடியான வார்த்தை. பாருங்கள், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகி கர்த்தர் அந்நாளில் அது எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, பாருங்கள், அவருக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார், நமக்கும் தந்தருள்வார். எப்படி அதை நாம் பெற்றுக்கொள்வது? பவுல் தைரியமாய் சொன்னாரே, நியாயாதிபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது எனக்கு தந்துள்ளுவார் சொல்வது போல நீங்களும் நான் சொல்லக்கூடிய தகுதி பெற வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒரு முன்னோடியாக ஒரு அருமையான பாடமாக அவர் நமக்கு இடத்திலே கற்றுத்தருகிறார். நீங்களும் நல்ல போராட்டத்தை போராடுங்கள். நாமும் கூட நல்ல போராட்டத்தை போராடி நமக்கு எத்தனையோ போராட்டம் என்று பாருங்கள். நம்முடைய குடும்பத்திலே பாருங்கள், நமக்கு என்னென்ன போராட்டம் என்பதை குறித்து பவுல் எபேசியர்கள் எழுதுகிற பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். பாருங்கள், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலே பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் விடாம். பாருங்கள், போராட்டம் என்பது யார் யார் மூலமாக இருக்கு என்பதை குறித்து இப்பொழுது பவுல் கூறுகிறார். நமக்கு எத்தனை போராட்டம், மாம்சத்தோடு போராட்டம். மாம்சம் என்றால் நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சொந்தங்கள், இவைகள் மூலமாக நமக்கு போராட்டம் உண்டு. நாம் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்க முடியாதபடி, நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியாதபடி நமக்கு அநேக போராட்டம் உண்மைதானே இருக்கத்தானே செய்கிறது. பாருங்கள், இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட போராட்டத்திலே நாம் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை மூலமாக, பரிசுத்தமான ஜீவித்து மூலமாக அவர்கள் மனம் மாறக்கூடிய அளவில் அவருக்கு என்ன செய்யணுமாம்? நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவனுடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கை மூலமாக காட்ட வேண்டும். அதுதான் நல்ல போராட்டத்தை போராடுவது. அதே போல் இரத்தத்தோடும் போராட்டம் உண்டு. இரத்தம் என்றால் நம்முடைய சரீரமே நமக்கு போராட்டத்தை தரும். கர்த்தர் நாளில் நாம் கர்த்தருடைய ஆராதனைக்கு செல்ல வேண்டும், இன்னைக்கு தொழிலுக்கு செல்ல வேண்டும். பிறப்பு நேரத்தில் தான் நமக்கு ஏதாவது சரீரத்தில் பலவீனங்கள் வரும். அதையெல்லாம் தாண்டி நாம் தேவனை தேட வேண்டும், தேவனுக்கு பிரியமாக. அதைத்தான் பவுல் தம்முடைய வாழ்க்கை எத்தனை போராட்டங்களை சந்தித்தார், எத்தனை கஷ்டங்களை சந்தித்தார். அதனால்தான் சொன்னார், நல்ல போராட்டங்களை போராடினேன். பகுதி போராட்டம் குறித்து நாம் சற்று கவனிக்கலாம். பாருங்கள், பவுல் எப்படிப்பட்ட போராட்டம் அவருக்கு ஏற்பட்டது பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் தன்னுடைய போராட்டத்தை குறித்து சொல்கிறார். பாருங்கள், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். பாருங்கள், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன்,
அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்றுக்குறையே 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறியுண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டங்கள் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்து உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்து உண்டான மோசங்களிலும், சகோதரத்து உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கி. இவ்வளவு போராட்டங்கள் பாருங்கள், இவ்வளவு போராட்டங்கள். இப்படிப்பட்ட போராட்டம் நமக்கு இல்லையே. நாம் வேலைக்கு போகிறோம், சந்தோஷமாக அங்கு சென்று வேலை செய்து வீட்டுக்கு வருகிறோம். வீட்டில் வந்து குடும்பத்தோடு பிள்ளோடு சேர்ந்து நினைச்சிடும், ஒன்றாக சாப்பிடுகிறோம், உருகுகிறோம். வாரத்தில் ஒரு நாள் 10 நாள் வந்து தொழிலை பங்கு. இதுதானே இன்னும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில கூட நமக்கு இத்தனை போராட்டங்கள். இப்படிப்பட்ட போராட்டத்திலே நாம் ஜெயிக்க வேண்டும். பாருங்கள், நல்ல போராட்டத்தை போராட வேண்டுமா? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் பாருங்கள், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளோடும் இன்னும் வான மண்டங்களில் பொல்லாத ஆவிகளின் செயல்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இவைகளெல்லாம் சகிக்க வேண்டும். துரைத்தனங்கண்டா நாம் செய்கின்ற வேலை நிமித்தமாக நமக்கு போராட்டம் உண்டு. கர்த்தரினாலே நாம் கர்த்தருடைய தொழுகைக்கு செல்ல வேண்டும். அப்போது தானே செய்வார்கள், இன்றைக்கு நீ வேலைக்கு வந்தே ஆக வேண்டும், அது போகாமல் இருக்க முடியாது. இதெல்லாம் போராட்டம் தானே. இதெல்லாம் சகித்து நாம் தேவை நேசிக்க வேண்டும். அதுதான் போராட்டத்தில் வெற்றி பெறும். நல்ல போராட்டத்தை போராடுவது அதுதான். வான மண்டங்களிலே பொல்லாதாவிகளாய் பிசாசு நம்மை எப்பொழுது கவிழ்க்கலாமோ என்று சுட்டித்துகிறான். பாருங்கள், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தெளிந்த புத்திகளாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் எவர்களை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போலே வலை தேடி சுற்றிட்டு. உண்மைதானே, பிசாசுக்கு நாம் தேவனுடன் நெருங்கி ஜீவிப்பது அவனுக்கு பிடிக்காது. ஆகவே நாம் எப்படி கவிழ்க்கலாமோ என்று வகை தேடி நம்முடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு இது பொருளாத ஆவிகளின் வேலை. அடிக்கடி நான் சொல்லுவேன், உதாரணமாக ஒருவன் காட்டுக்கு வேட்டையாடி செல்கின்றான். அவன் கையிலே வைத்திருக்கிற உண்டி வில்லோ அல்லது கண்ணோ கையிலே வைத்து கொண்டு குருவிகளை சுட்டு கொண்டிருப்பான். ஏற்கனவே சுட்டு தன் பையிலே வைத்திருக்கிற அந்த குருவிகளை குறித்து அவன் கவலைப்படும். ஏனென்றால் அது செத்து தன் பைக்குள் இருக்கிறதே. எங்கு ஒரு குருவி உயிரோடு இருக்கிறதோ, எங்கு ஒரு குருவி கிளையில் இருக்கிறதோ அதை கண்ணோக்கி பார்ப்பான். அதை சொல்ற அது போலதான் அவனுடைய பிள்ளைகளை குறித்து பிசாசு கவலைப்பட மாட்டான். நம்மை குறித்து தான் அவனுக்கு கவலை. ஆகவே தான் அறிமாளி, அப்படி பிசாசுகளோடு போராட்டம் உண்டு. அது நாம் அப்படி ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தொடர்ந்து அது அதிகாரத்தில் வாசிக்கலாம். பாருங்கள், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கலாம். பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால், போராட்டத்தை வெற்றி பெற வேண்டும் என்றால் பாருங்கள், ஆகையால் இப்படிப்பட்ட போராட்டம் நமக்கு இருக்கிறபடினால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கலாய் நிற்கவும் திராணிகளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்பது கர்த்தருடைய வசனங்கள் தான், தேவனுடைய வார்த்தை தான். நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும், தேவனுடைய வசனம் இருக்க வேண்டும், தேவனுக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்து சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை
பிடித்து கொண்டவர்களாயிருந்தீர்கள். எவ்வளவு பெரிய அருமையான ஆலோசனை பாருங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாக்கிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டலாம். நாம் போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தேவனோடு நாம் நெருங்கி ஜீவிக்க வேண்டும். எப்படி? வாரம் தவறாமல் கர்த்தர் துறையிலே கலந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வசனத்தை அவரோடு கேட்க வேண்டும். அதை கேட்டு அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். கேட்கின்ற வசனத்தை நாம் நடக்க வேண்டும். இப்படி நாம் தேவனை நெருங்கி ஜீவிக்க வேண்டும். எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி நாம் ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது நிச்சயமாக என்ன செய்யலாம்? நாம் நல்ல போராட்டத்தை போராட முடியும். பாருங்கள், நாம் சோர்வாக இருக்கும் பொழுது, அசதியாக இருக்கும் பொழுது, கவலையாக இருக்கும் பொழுது நாம் பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்முடைய கவலைகளை நம்முடைய துக்கங்களை சொல்லி ஜெபித்தால் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். தேவன் பதிலளிப்பா, தேவன் உதவி செய்வார். அவரை மாறி அப்படி நாம் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடும் பொழுது நிச்சயம் என்ன செய்யலாம்? பவுலுக்கு தேவன் கொடுக்கிருக்கிறானே அந்த நீதியின் கீடம் நமக்கும் கிடைக்கும். பாருங்கள், அது மாத்திரமில்லை, அவர் நல்ல போராட்டத்தை போராடினதோடு அடுத்ததாக ஓட்டத்தை முடித்தார். பாருங்கள், நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஓட்டத்தை போன்றது. பாருங்கள், பந்தசாலையிலே அநேகர் ஓடுவார்கள். அதிலே முதலாவதோடு நமக்கு தான் பிரைஸ் கிடைக்கும். ஆனால் என்ன செய்கிறார்கள்? அழிந்து போகிற பரிசுக்காக ஓடுகிறார்கள். ஆனால் நாமோ அழிவில்லாத ஜீவை கிடைத்து பெறுவதற்காக ஓடுகிறோம். அப்பொழுது அழிவில்லாத ஜீவை கிடைத்து பெறுவதற்கு ஓட வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கின்ற பாருங்கள், எவ்வளவு ஜாக்கிரதை இருக்க வேண்டும். அவள் ஓடும் பொழுது இச்சையடக்கம் இல்லாமல் ஓடுவார். அதே போல தான் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இச்சையடக்கத்தோடு கூட பயபக்தியோடு கூட தேவனுக்கு பிரியமான மக்களாக நாம் ஜீவித்தால்தான் நாம் அந்த ஜீவ கிருத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஓடினார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிக்கினா பாருங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாசலில் விட்டிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்பிலர்களாய் உங்கள் ஆத்துமாக்களின் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்டு இவ்விதமான விவரங்களை சகித்து அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையா? உண்மைதானே. நாம் தேவன் பிரியமாக ஜீவிப்பதில், பாவத்துக்கு விரோதமாக வாழ்வதில் நாம் என்ன செய்யவில்லை? ரத்தம் சிந்தத்தக்க நிலைமை வரவில்லை. அந்த அளவுக்கு தேவன் விடவில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தினார். அவர் சந்தோஷமாய் வாழக்கூடியவர், தேவனுடைய குமாரன், தேவனோடு இருந்தவர். ஆனால் அதை அவர் போற்றாக எண்ணாமல் அந்த பதவியிலிருந்து, அந்த அருமையான இடத்திலிருந்து அவர் இறங்கி நமக்காக சிலுவை சுமந்தார் என்று சொன்னார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். அவரை போல முதலகத்தில் ஓட வேண்டுமாம் பாருங்கள். ஆகவே ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அடுத்ததாக விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எந்த நிலையும் சோர்ந்து போகாதபடி. ஆனால் விசுவாசத்தை காத்துக்கொள்வது எப்படி? நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது. மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி அன்றைக்கே ஆண்டவர் சொன்னார். சபை உருவாவதற்கு முன்பதாக இப்படி சபை உருவாகும் என்று சொல்லி அந்த மக்களை பார்த்து சொன்னார். முதலாவது தேவராஜ்யம் என்பது அவருடைய சபை. எந்த நிலைமையிலும் எந்த காலகட்டத்திலும் நாம் இன்றைக்கு கர்த்தருடைய காரியத்திலே நாம் சபைக்கு செல்ல வேண்டும்.
அங்கு சென்று சத்தியத்தை கேட்க வேண்டும், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற வேண்டும், பாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திலிருந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த தாகம், அந்த ஆர்வம் நமக்கு முதலாவது இருக்க வேண்டுமா? எத்தனை நிலைமை வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், முதலாவது மத்திய 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பாருங்கள். முதலாவது தேவனைத்தான் நேசிக்க வேண்டுமா? மத்திய 10ஆம் அதிகாரம் மத்திய 10ஆம் அதிகாரம் 37 பாருங்கள். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரலாம். நாம் முதலாவது தேவனை நேசிப்போம். அதுதான் விசுவாசம். நம்முடைய பிள்ளை நேசிக்கவில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம். தேவன் நேசிப்பதற்கு அவர்கள் தடையாக இருந்தால் நேசில் அவர்களை விட்டுவிடலாம். அதை குறித்து கவலைப்படக்கூடாது. முதலாவது தேவனை நேசிக்க வேண்டும். முதலாவது ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆகலால் தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவரையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளாக உங்களுக்கு கொடு. அப்பொழுது அறிமாளே நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். நம் விசுவாசம் எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். கஷ்டங்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது செய்ய வேண்டுமாம், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோப்பு கூறும்பொழுது பாருங்கள், யாக்கோப்பு யாக்கோப்பு 1ஆம் அதிகாரத்தில் இப்படி பாருங்கள். 2 வசனங்கள் வாசிக்கலாம். என் சகோதரனே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்களாம். பரீட்சைகள். இன்றைக்கு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்கிறார்கள். படித்து அவர்கள் பாடங்களை என்ன செய்கிறார்கள்? படித்ததற்கு அடையாளமாக நன்கு படித்திருக்கிறார்கள் இல்லை என்பதை சோதிப்பதற்கு அழைக்கிறார்கள். அவர்களுக்கு பரீட்சை வைப்பார்கள். அந்த பரீட்சை சந்தோஷமாக எழுத வேண்டும். சந்தோஷமாக எழுதினால்தான் அவர்கள் அடுத்த வகுப்புக்கு என்ன செய்ய முடியுமா? ப்ரமோட் ஆக முடியும், பாஸ் பண்ண முடியும். அந்த பரீட்சை அவசியம். இது நமக்கு விசுவாச பரீட்சை. இந்த போராட்டங்கள், இந்த கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் நமக்கு என்ன? விசுவாச பரீட்சை. இதை நாம் சந்தோஷமாக, அப்பொழுதுதான் நம் விசுவாசத்தை காத்துக்கணும். ஆமரிமாறே தனிமான வேளையிலே பரிசுத்த பவுல் நமக்கு ஒரு முன்னோடியாக சொன்ன இந்த அறிவுரை, இந்த ஆலோசனை எவ்வளவு பிரயோஜனம் இருக்கிறது பாருங்கள். அவர் நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்தார், விசுவாசத்தை காத்து கொண்டார். அவர் சொன்னார், இது முதல் நீதி நிற்கும் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து அதை அந்நாள் எனக்கு தந்துடுவார். எனக்கு மாத்திரமில்லை, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் தருவார், உங்களுக்கும் தருவார், எனக்கும் தருவார். நாம் பவுலை போல நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவித்திலே எது வந்தாலும் சரி, எந்த நிலைமையிலும் என்ன செய்யக்கூடாது? நாம் தேவனிட்டு விலகிவிடவே கூடாது. தேவனை நேசிக்க வேண்டும், தேவனை பிரியமாக ஜீவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜீவிக்கிறத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான நேரத்தில் இப்படிப்பட்ட ஆலோசனையை நாம் அனைவமாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை தேவனுக்கு தந்தனைக்காக நாம் தேவனால் செல்வோம். கேட்டு உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அருமையை கேட்டு நீங்களும் நினைச்சீங்கள், மற்றவர்கள் கேட்கும்படியாக நினைச்சீங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, சகல ஊற்றுகளுக்கும் நன்மையான ஈவுகளுக்கும் காரணமானவரே, இந்த நாள் நாங்கள் ஒரு சிலராக ஒன்று கூடி உண்மை ஆவியோர் உங்கள் தொழுதுகளும் சாக்கியத்தை பெற்றுமைக்காக ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாள் நாங்கள் கேட்ட செய்தியை மனதில் ஏற்றுக்கொண்டு இந்த உலக வாழ்க்கை பிதாவே, நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு அந்த நீதின் கிடமான ஜீவை குறித்து பெறுவதற்கு தகுதியுள்ள மக்களாக எங்களை மாற்றும். ஆசிரித்து காத்துக்கொள்ளும். எங்கள் பாவ குற்றத்தையாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்றின்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.